அத்தை தான் ஃபோன் பண்றாங்க. அட்டென்ட் பண்ணுங்க. புனிதாமா? இல்ல, நான் கபிலன் பேசுறேன். தம்பி, புனிதா எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொல்றாரு? இனிமே கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லியிருக்காங்க. வீக்கா இருக்காங்களா? விட்டமின் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பயப்பட ஒன்றும் இல்லை. வயித்துல இருக்க குழந்தைக்கு குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கபிலன், அத்தை கிட்ட நான் பேசுறேன். ஒரு நிமிஷம், புனிதா உங்ககிட்ட பேசணுமா? கொடுங்க தம்பி. ஹலோ அத்தை. புனிதாமா, எதுக்குடா அழற? இப்ப எதுக்கு கண் கலங்குற? அழாதம்மா. அத்தை, மணிகண்ட அம்மாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அம்மா எங்க இருக்காங்கன்னு எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறான். அவன் பண்றதெல்லாம் பார்த்தா அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவானோன்னு தோணுது அத்தை. புனிதாமா, அழாத கண்ணா. மணிகண்ட நினைச்சிட்டா மட்டும் அண்ணிய உங்ககிட்ட இருந்து பிரிச்சிட முடியுமா என்ன? யாராலையும் அண்ணிய உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது புனிதா. நீ பயப்படாதம்மா. இப்போ உன் உடம்பு இருக்கிற நிலைமையில நீ கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதம்மா. அத்தை, அப்பாவும் அம்மாவும் இல்லாம எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு அத்தை. அம்மா என்ன பண்றாங்களோ தெரியல. அவன் அவங்கள ஒழுங்கா பாத்துக்கிறானான்னு பதட்டமா இருக்கு. புனிதம்மா, அழாத. இத பாரு, நீ உடம்பு சரியாயிட்டு சீக்கிரமா வா. அம்மா வந்துருவாங்க. சரிங்க அத்தை.